லக்ஷ்மி செராமிக்ஸ் நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். ஆல் டாப் பிராண்ட்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல. லக்ஷ்மி செராமிக்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ரீட்டைலர். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். அதிமுகவை தொடர்ந்து திமுகவும் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது. திமுக போட்டியிடும் 164 தொகுதி வேட்பாளர்களையும் ஒரே கட்டமாக அறிவித்தார் முதல்வர் ஸ்டாலின். 120க்கும் மேற்பட்ட பட்டதாரிகள், 60க்கும் மேற்பட்ட புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருப்பதாக பெருமையாக பேசினார். இந்த நிலையில் தான் மீண்டும் போட்டியிட வாய்ப்பு கிடைக்காத திமுக சிட்டிங் எம்எல்ஏ கருணாநிதி தனது பதவியை ராஜினாமா செய்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மறைந்த திமுக எம்எல்ஏ அன்பழகனின் சகோதரரான இவர் இப்போது டி நகர் தொகுதி எம்எல்ஏவாக இருக்கிறார். கட்சியில் சென்னை தென்மேற்கு மாவட்ட கிழக்கு பகுதி செயலாளர் என்ற முக்கிய பதவியையும் வகித்து வந்தார். மீண்டும் அவருக்கு தான் சீட் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. தொடர்ந்து இதற்காக வேலை செய்து வந்தார். ஆனால் ஸ்டாலின் வெளியிட்ட வேட்பாளர் பட்டியலில் கருணாநிதி பெயர் இல்லை. அவருக்கு பதில் டி நகர் தொகுதியில் ராஜா அன்பழகன் பெயர் இருந்தது. இவர் கருணாநிதியின் சகோதரரான அன்பழகனின் மகன் ஆவார். தனக்கு மீண்டும் சீட் வழங்காத அதிருப்தியில் உடனடியாக செயலாளர் பதவியை ராஜினாமா செய்தார் கருணாநிதி. இது தொடர்பாக திமுக தலைவரும் முதல்வருமான ஸ்டாலினுக்கு அவர் கடிதம் எழுதினார். அதில் டி நகர் கிழக்கு பகுதி செயலாளராக பல ஆண்டு காலம் கடுமையாக உழைத்தேன். அந்த உழைப்புக்கும் நேர்மைக்கும் கழகம் மேல் நான் கொண்டிருந்த பற்றுக்கும் இப்போது மதிப்பு கிடைக்காமல் போய்விட்ட காரணத்தால் தனது பதவியை ராஜினாமா செய்கிறேன். இதுவரை ஒத்துழைப்பு தந்த அனைவருக்கும் நன்றி என்று கூறியுள்ளார்.